பொண்ணு வந்து கட்டி வைக்கணுன்றனால. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளைமேக்ஸ் படம் பார்த்துட்டே இருப்போம், டக்குன்னு படம் வந்து முடிவு உங்கள் கையிலன்னு சொல்லி டேரக்டர் முடிச்சிருவாரு. அது சூரி ஏதோ ஒரு மனசு மாறுற மாதிரி ஏதோ காமிச்சு அது முடிச்சிருவாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும், எந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா என் மூச்சு, சினிமாவிலேயே நான் வந்து காற்றுலேயே வந்து படம் வரைவேன், சினிமா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஆளுங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து பிடிக்கும். விஷுவலாக வந்து சில சீன்ஸ்லாம் பிடிக்கும். இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா சில சீன்ஸ்லாம் விஷுவலாக வந்து இப்போ டேரக்டர் வந்து கன்வே பண்ணியிருப்பார், அதெல்லாம் வந்து ஓகே. பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பயங்கரமாக கெடுத்து வச்சுருக்காங்களே. நல்லா ஒரு குத்து பாட்டு கம்பல்சரி இருக்கணும், ஹீரோயின் இருக்கணும், காமெடி இருக்கணும், ஃபைட் இருக்கணும், இந்த மாதிரியான ஆடியன்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப சூரி இந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து படம் முடிச்ச பிறகு சட்டையெல்லாம் கிழிச்சுன்னு 2 கிலோமீட்டர் ஓடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் கொடுக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா படம் வந்து உங்களுக்கு பெரிய ரொம்ப ஏமாற்றம் தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த படம் வார்த்தை. இதை வந்து டேரெக்டாக ஓடிடிலேயே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு இன்னொன்று 190 ரூபா டிக்கெட் ரொம்ப அதிகம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா